சூத்திரன் என்பதால் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சங்கராச்சாரி சொன்ன பின்னாலும் கூட மோடியின் விசுவாசத்தை விட சங்கராச்சாரி விசுவாசமாக அதிகமாக இருந்தால் நிர்மலா ஒன்றுமே சொல்லலை. அப்போ தற்காப்பின் மீயொரு வடிவம் தாக்குதல் தான். பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். முதல்ல தாக்க தொடங்கியாக வேண்டும். அவர்கள் நமக்கு பதில் சொல்லட்டும். சங்கராச்சாரிகளை என்பவர்களை முதல் கட்டமாக என்று சொல்வதற்கு இது மென்மையான குரலில் சொல்வது. சூத்திரன் என்று கூப்பிட்டால் பீனல் கோட் சட்டப்படி கடுங்காவல் தண்டனையும் கசையடியும் கொடுக்க வேண்டும். இப்போ தண்டனை மட்டும்தான் கொடுக்க முடியும், கசையடியும் நாம தான், நீதிமன்றம் கொடுக்காது. பெரியார் எதையும் மறைத்தவர் இல்லை. பெரியாரிடம் எதுவும் நீங்கள் கண்டுபிடித்து சொல்லவில்லை. அவர் சொன்னதான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆங்கிலம் உயர்ந்த மொழி, விஞ்ஞான மொழி என்பதும் தமிழ் வளர்ச்சி அடையாத பழங்கால மொழி என்பதும் என்னுடைய மதிப்பீடாகும். இதை நான் சொல்வதற்கு முக்கிய நோக்கம், தமிழ் மொழி ஆங்கில மொழி அளவிற்கு விஞ்ஞான மொழியாகவும் பகுத்தறிவு மொழியாகவும் ஆகவில்லை என்பதுதானே தவிர தமிழ் மொழி எனக்கு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. சங்கராச்சாரியில் அத்தனையும் இருக்கும். இந்த சங்கராச்சாரிகளை நாம் கை வைத்தால்தான் இவர்களுக்கு புரியும். அப்போ தான் யோசிப்பார். கல்வி உரிமை என்பதை இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பட்டியல மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கும் கல்வியிலே இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள். அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது அது இல்லை. செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் என்ற சட்டத்தை 15/3/1935 ஒரு சட்டம் போடுகிறார். சென்னை மாகாணத்தில் மட்டும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் சென்னை மாகாணத்தில் இருக்கிறது போன்ற இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் சொல்லாமல் விட்டது 24 சுயமரியாதை இயக்கம் இல்லை, 25 வந்துவிட்டது, 27 காந்தியை உள்ள விட்டார்கள். காந்திக்கு என்ட்ரி வாங்கி கொடுத்தாரா பெரியார்? நான் சொல்கிறேன், அவருக்கு அவர் தாண்டா என்ட்ரி வாங்கி கொடுத்தாரு. நமக்கான போராட்டம் சங்கராச்சாரிகளை நோக்கியதாக இருக்கட்டும். சங்கர மடங்களை அம்பலப்படுத்துவதை முதல் வேலையாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து பக்கம் பார்ப்போம். முதல்ல சங்கராச்சாரிகளை கவனிப்போம். அது இப்போது தேவையாக இருக்கிறது. முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம். பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்ற பயணங்களின் நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற, மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற என் அருமை தமிழ் மக்களே, இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை ஆற்றி இருப்பவர்களுக்கும் இந்த பயணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இதை இசையால் அறிவித்து கொண்ட தோழர்களுக்கும் என் நன்றிகளை சொல்லி சில செய்திகளை மட்டும், என நேர நெருக்கடியால், நாம் இப்போது சங்கராச்சாரிக்கு எதிரான, பெரியாரியத்துக்கு எதிரான கருத்துக்களை எப்போதும் பேசி வந்திருக்கிற சங்கராச்சாரியை, சூத்திரன் என்பதால் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சங்கராச்சாரி சொன்ன பின்னாலும் கூட மோடியின் விசுவாசத்தை விட சங்கராச்சாரி விசுவாசமாக அதிகமாக இருந்தால் நிர்மலா ஒன்றுமே சொல்லலை. இப்போதான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த விசுவாசம் இருந்தால் அந்த சங்கராச்சாரியை தான் நாம் முதல் இலக்காக கொள்ள வேண்டும். நாம் லெனின் சொல்லுவார்ல, தாக்குதலின் மீ உயர் வடிவம், தற்காப்பின் மீயொரு வடிவம் தாக்குதல் தான். பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். முதல்ல தாக்க தொடங்கியாக வேண்டும். அவர்கள் நமக்கு பதில் சொல்லட்டும். சங்கராச்சாரிகளை என்பவர்களை முதல் கட்டமாக என்று சொல்வதற்கு இது மென்மையான குரலில் சொல்வது. அடுத்து அவர்களுக்கு புரியும் மொழியிலும் சொல்லுகிற அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. இது இப்போது சொல்லுவதல்ல. 1967 அக்டோபரில் ஒரு மாநாடு, 22-23 நாளில் சென்னையில் பார்ப்பனலாத வாலிபர் மாநாடு. அவங்க போட்ட தீர்மானத்தை மட்டும் சொல்லிடுறேன். மனுஷ தர்ம சாஸ்திரத்தையும் அதை அதிகாரமாக கொண்ட புராணங்களையும் அரசாங்கத்தார் பறிமுதல் செய்ய வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை முன்னால் போகிறோம். பறிமுதல் செய்ய வேண்டும். அது அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது. 27 அரசியல் சட்டம் வரல. அரசியல் சட்டம் வந்த இந்த நேரத்தில் சொல்லுகிறோம். சூத்திரன் என்று கூப்பிட்டால் பீனல் கோட் சட்டப்படி கடுங்காவல் தண்டனையும் கசையடியும் கொடுக்க வேண்டும். இப்போ தண்டனை மட்டும்தான் கொடுக்க முடியும், கசையடியும் நாம தான், நீதிமன்றம் கொடுக்காது. எனவே இதை இப்போ நினைவூட்டுவதற்கு காரணம், பெரியாரை அவமானப்படுத்துவது என்பது புலிக்கும் புலிவேஷம் போட்டவனுக்குள்ள வேறுபாடு பல நேரங்களில் பேசப்பட்டது தான். பெரியாரும் சொன்னது தான். புலி காடுகளில் தான் இருக்கும், பறையடித்தால் ஓடிவிடும், தீப்பந்தத்துக்கு காட்டினா சுத்தமாக ஓடியே போயிடும்.
இந்த புலி வேஷம் போட்டவன் தெருவுக்குள் தான் இருப்பான், பறையடித்தால் ஆடுவான், தீப்பந்தம் கொடுத்தால் சுற்றி சுற்றி ஆடுவான், அதையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு. இதுதான் பார்ப்பானுக்கும் பார்ப்பனம் வேஷம் போடுற நம்மளுக்குள்ள வேறுபாடு என்று சொல்லுவார்கள். இப்போ அந்த புலி வேஷக்காரர்கள் தான் இப்போது ரெண்டுலேயும் புலி வேஷத்தை சொல்லலாம். ஈழத்துக்கு புலி வேஷமும் உண்டு, இதுலேயும் புலி வேஷம் உண்டு. இந்த புலி வேஷக்காரர்கள் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவமானப்படுத்த வேண்டும். எனக்கு சீமானை விட இந்த முட்டாள்கள் ஏதாவது பேசுவான், ஆனால் தெரிந்த பின்னால் செய்கிற அயோக்கியர்கள், அந்த சொல்லை நான் அழுத்தி அயோக்கியர்கள், தெரிந்தும் செய்கிற அயோக்கியர்கள். அதில் தோழர் மணியரசனாக இருந்து ஐயா மணியரசனாக மாறி இருக்கிறவர் முதல் இடத்தில் இருக்கிறார். அவர் இப்போது கூட அவங்க ஏட்டில் ஒருத்தர் ஒரு கவிதை எழுதுகிறார். அவர் பேர் பாவலர் முழு நிலவன் என்று பெயர் வைத்த அறிவியல் அமாவாசை. அவர் எழுதுகிறார், எதையெல்லாம் செய்திருக்கிறார். குத்தூசியின் குருசாமியின் எழுத்து சிறுத்தை தன் கணக்கில் வர வைத்து கொண்ட தற்குறியான கைத்தடி பெரியாரை பற்றி. சுப்பராயன் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை சுவீகரித்து கொண்டு தான் செய்தது தாங்கள் தான் செய்தோம் என்று தம்பட்டமடிக்கும் கைத்தடி. இப்படி அவரை பற்றி எல்லாம் எழுதுறதெல்லாம். உடுத்து போன கைத்தடிக்கு தங்கப்பூன் போட்டுலாம் பண்ணுறாங்களாம். வீட்டுக்குள் வைக்காதீர்கள், வீடு செல்லரித்து விடும், விறகெடுப்பாய் பார்த்து விட்டு எறியுங்கள் என்று முடிக்கிறது இந்த கவிதை. இது அவருடைய நூலில், அவருடைய ஏட்டில் கடைசி பக்கத்தில் கவிதையை போட்டு வண்ண இடத்துல போட்டு வச்சுருக்கார். இப்போ எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எழுதிச்சிருத்துக்கு உனக்கு தெரியாது. நான் அதுக்காக சிலதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நேரம் இல்லை என்பதால். பெரியார் எதையும் மறைத்தவர் இல்லை. பெரியாரிடம் எதுவும் நீங்கள் கண்டுபிடித்து சொல்லவில்லை. அவர் சொன்னதான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் காவிரி கரைகளில் உல்லாசமாக இருந்ததாக இருக்கட்டும், ஜெர்மனியில் நிர்வாணமாக நின்றதாக இருக்கட்டும், எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். படமே போட்டிருக்கார். நிர்வாண சங்கத்தில் பெரியார் படத்தை போட்டு குடியரசில் போட்டிருக்கிறார். எதையும் மறைத்து கொண்டதில்லை. இவன் கண்டுபிடிச்சது போல 2 நிர்வாண சங்கத்துக்கு போனார். ஒன்று முதல்ல போயிட்டாராம் பூர்ஷ்வாக்கள் நிர்வாண சங்கம், சோசியலிஸ்டுகள் நிர்வாண சங்கம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு இன்னொன்று தடவை போகிறாங்க. ஜெர்மனியிலே 2 இடத்துக்கு போய் பார்க்குறாரு. 2க்கு என்ன வேறுபாடு? அதை போலத்தானே எழுத்து சீர்திருத்தம் என்று வருகிற போது கூட அவர் நூலை ஆசி சுப்பையான்னு அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கிரிமினல் கேஸ் நடத்தி எழுதியிருக்கிறார். எல்லா புராணங்களையும் அதை பேசுவோம். அவர் ஒரு நூலை எழுத்து சீர்திருத்தம் என்ற நூலை அவர் எழுதுகிறார். தமிழ் வரிவடுவ ஆராய்ச்சின்னு எழுதுகிறாரு. அதற்கு பெரியார் முன்னுரை எழுதி ஈரோடு பகுத்தறிவு நூல்பதிப்பகத்தில் பதிப்பிக்கிறார். அதில் 1933ஆம் வருஷத்தில் சிங்கப்பூர்லேருந்து வெளிவந்த முன்னேற்றம் எனும் வாரப்பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி வந்த கட்டுரைகள் தொகுப்பாகும் இது 33 எழுதிட்டுருக்காரு. இன்னொன்று 1931 காரைக்குடியிலிருந்து வெளிவரும் குமரன் எனும் வார ஏழெட்டில் ரத்னம் என்பவரால் எழுத்து சீர்திருத்தங்களை பற்றி ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் சொன்னார். அந்த நூலை வெளியிடுகிறார். இவருடைய பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் ஈரோட்டிலிருந்து தான் வெளியிடுகிறார். அவர் இது முன்னுரையில் சொல்கிறாரு. நான் தான் பண்ணேன்னு அவர் சொல்லவே இல்லை. எழுத்து சீர்திருத்தம் தேவை, அவ்வளோதான். அது அவர் எண்ணினார் சொன்னார். அவர் படித்ததை போலத்தான் இப்போ சனியனான தமிழ்னு சொல்லிட்டார். சனியனான தமிழ் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள். சொல்லியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் ஒரு புலவன் அப்படி பாடியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அடக்கெடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டோம். தமிழ் தான் இப்போ கல்வி. அறிவில்லாமல் திடமுளமோ கடமாட கடை கூத்தாட செப்பிடு வித்தைகளாட தெரிந்தோம் இல்லை, தடமுலை வேசராய் பிறந்தோம் இல்லை, சனியனான தமிழை விட்டு இப்படி ஆயிட்டனே என்று தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்கவில்லை, தமிழ் படித்தது பிச்சை அடிப்பை தவிர வேறு எதற்கும் உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் கற்ற அனுபவ புலவன் மேற்கண்ட பாடல் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார்னு சொல்கிறார். உடனே சொல்லிட்ட பெரியார் சொல்லிட்டாரு. அடுத்தது நாம் தெரியும் சீமான் பேசினதை பற்றி. அவர் தன்னுடைய உரையில் பிரம்மா கதையை பற்றி சொல்லுகிற போது அந்த கதையை பிரம்மா கதையை சொல்லுகிறார். நாங்கள் அதைத்தான் இப்போது ஈரோடு பெரியார் நினைவு நாளை ஒட்டி கோவை நிகழ்ச்சியில் பேசினேன். ஏன் தமிழ் இந்த இவனுங்கள்லாம் பெரியாரை பற்றி சொல்கிறான், பெரியார் அம்மாக்கிட்ட போ அப்பாக்கிட்ட போகலாம் என்று அம்மாக்கிட்ட போ தங்கச்சிக்கு போகலான்னு சொன்னார்ன்ட்டு. இது இவங்க அரைக்குறை அறிவாளிங்க தானே இவங்க. ஒரு வாசகத்தை நான் படிக்க விரும்புகிறேன். தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு யாராலும்
முந்தைய கால கல்பங்களிலும் உங்களாலும் முயற்சி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி என்று ஒரு சொற்றொடர். இது பாகவதத்தில் பிரம்மாவை பற்றி கேட்குறான். ஒருத்தர் பிரம்மாகிட்ட கேட்குறான், தந்தையேங்கிறான். இந்த தற்கொலைகளுக்கு தந்தையான பெரியார் தான் ஞாபகம் வருது. ஓ, பெரியார் தான் சொல்லிட்டாரு ஓல்றதுன்னு இவன் பேசிட்டு திரிகிறான். முதல்ல இதையெல்லாம் நான் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கிறான். இவன் பிரம்மாவை பற்றி பேசியது நிறைய கதைகள் படித்தா தெரியும். எவ்வளவு கேவலமான இவர்கள் தான் இன்னும் அதை பேசி கொண்டிருக்கிறார்கள். மொழியை பற்றி அவர் கருத்தெல்லாம் தோழர் சொன்னார். அதில் நிறைய அதை படிக்காமையே அல்லது ஒரு வரி படிச்சுட்டு, நம்மால் செய்தித்தாளை படிக்க மாட்டான், வாட்ஸ்அப் தான் படிப்பான். செய்தித்தாளை படித்தாலும் தலைப்பை தான் படிப்பான், உள்ளே படிக்க மாட்டான். இதுதான் நம்ம வழக்கம். ஆனால் பெரியாரின் எழுத்துக்களை முழுமையாக படிப்பதும் இல்லை. படித்தா உள்வாங்கிக் கொள்ளுற அறிவும் வேணும். முதல்ல எல்லாமையும் படிக்க முடியாது, அது ஒரு சிக்கல். அவர் அதில் கூட சொல்கிறாரு, தமிழ் மொழி ஆங்கில மொழி இரண்டை பற்றி என்னுடைய கருத்தை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது 1970 டிசம்பர் 1 எழுதின ஒரு அறிக்கை. ஆங்கிலம் உயர்ந்த மொழி, விஞ்ஞான மொழி என்பதும் தமிழ் வளர்ச்சி அடையாத பழங்கால மொழி என்பதும் என்னுடைய மதிப்பீடாகும். இதை நான் சொல்வதற்கு முக்கிய நோக்கம், தமிழ் மொழி ஆங்கில மொழி அளவிற்கு விஞ்ஞான மொழியாகவும் பகுத்தறிவு மொழியாகவும் ஆகவில்லை என்பதுதானே தவிர தமிழ் மொழி எனக்கு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. அதை மட்டும் சொல்ல, எந்த தமிழை நான் விரும்புகிறேன் என்பதை அந்த மொழி தொல்லைன்னு ஒரு நூல்லே சொல்கிறார். ஒரு தமிழ் காட்டு பிராண்டி காலத்து மொழி, நாகரீக காலத்தில் பகுத்தறிவு காலத்திற்கு, எதை பகுத்தறிவு காலம்னு சொல்கிறாரு, யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்ற காலத்திற்கு, யாயும் யாயும் யாராகிறோ என்ற காலத்திற்கு தமிழ் பயன்படுமா? அதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கடா தமிழ். பழைய தமிழ் பாட்டு தான் அது. யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்றீர்கள், யாயும் யாயும் யாராகிறோ என்று ஜாதி வேறுபாடு பார்க்காமல் இருந்த காலம் இருந்தது. அதுக்கு பயன்படுமா? வேஷத் தமிழர்களை அல்ல, உண்மை தமிழரை பார்த்து கேட்கிறேன், சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் சமாதானத்தை பல ஆயிரம் புத்தகமாக அச்சு போட்டு நான் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். அது வேறு அடைப்புக்குறியில் போட்டுருக்கார். சொல்கிறா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடா, நான் அச்சிட்டு தர்றேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், சன்மானம் கொடுத்து நூலை 1000 படிகள் போட்டு 200 படிகளை உங்களுக்கு கொடுக்குறேன், மீதியை நான் விற்றுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நீ எழுதி கொடு. ஒருத்தனும் எழுதி கொடுக்கல கடைசி வரைக்கும். இந்த பெரியாரை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற போதுதான் தோழர்களே, அடுத்து நம் போராட்ட வடிவம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் யோசித்தோம். சங்கராச்சாரியர்களை நோக்கி அவர்களை பற்றி அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் நாம் பேசியாக வேண்டும். அதுக்கு புத்தகமாக வச்சுருக்கான், தெய்வத்தின் குரல். மனிதர்கள் குரல் அல்ல, தெய்வத்தின் குரலே இருக்கிறது. அதில் இருந்ததே படித்தாலே போதும், அவனுக்கு எல்லா தண்டனையும் கொடுக்கலாம். அத்தனை தண்டனை அவனுக்கு கொடுக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் எப்படி புராணங்களை படித்தால் யூடிசிங்கிறது ரேப்பிங் எத்தனையோ கேஸ் போடலாம் சாமிக்கு மேலெலாம், அவ்வளோ இருக்கும் புராணங்கள். அதை போலத்தான் சங்கராச்சாரியில் அத்தனையும் இருக்கும். இந்த சங்கராச்சாரிகளை நாம் கை வைத்தால்தான் இவர்களுக்கு புரியும், அப்போ தான் யோசிப்பார். எனவே தான் தோழர்களே அந்த தீர்மானத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லி, ஏன்னா ஒன்றும் திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு அளவும் தெரியாது. சுருக்கமாக சொன்னால், அரசியல் விடுதலை என்று வருகிற போது பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னார். பண்பாட்டு விடுதலை வருகிற போது ஆரிய பண்பாட்டிலிருந்து திராவிட பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னார். இது ரெண்டு தான் திராவிடர் என்றதை சொன்னார். அதுவும் அழகாக சொன்னார். தமிழ் என்பது ஒரு காலத்தில் தமிழ் பண்புடைய மக்களுக்கான சொல்லாக இருந்தாலும் தற்போது மொழி சொல்லாக மட்டுமே அது பயன்பட்டு வருகிறது. எனவே இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறார். இதுவும் புதிதல்ல, வரலாற்று காலத்திலிருந்து அறியப்பட்ட சொல்தான். 5ஆவது பாடத்திரி பார்த்தா கூட இருக்குது என்று சொல்லித்தான் அதை சொல்லுகிறார். எனவே இதை திசை மாற்றி சொல்லி கொண்டிருக்கிற அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அவர் ஏதோ திருடிட்டாராம். சுப்பராயன் கொண்டு வந்த இவரை திருடிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாராம். 51 சிறுத்தை சுப்பராயனா வந்தார், காங்கிரஸுக்கு போயிட்டார். அவர் அமைச்சரவையிலே இருந்தார், ராஜாஜி அமைச்சரவைக்கே இருந்தார் அவர். அப்போ அந்த நிலையில் சுப்பராயன் சொன்னதையா 51 போராட்டம் 50 போராட்டம் 51 சட்ட திருத்தத்தில் வந்தது தெரியாது இவர்களுக்கு. நான் பல இடங்களில் தொடர்ச்சியாக சொல்லுது இதுதான். கல்வி உரிமை என்பதை இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவற்று மட்டுமல்ல, பட்டியல மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கும் கல்வியிலே இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள். அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது அது இல்லை, பெரியார் போராட்டம் தான் பெற்றுக் கொடுத்தது.
அது மட்டும் இல்லை, இப்போது வரைக்கும் மண்டல் குழு வருகிற வரைக்கும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இடஒதுக்கீட்டு உரிமை இல்லை. ஆனால் 1935 தனி சட்டம் இயற்ற வைத்தது. மெட்ராஸ் நான் பிராமின் ஸ்பெஷல் செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் என்ற சட்டத்தை 15/3/1935 ஒரு சட்டம் போடுகிறார். சென்னை மாகாணத்தில் மட்டும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் சென்னை மாகாணத்தில் இருக்கிறது போன்ற இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். 1947 செப்டம்பர் 30 ரத்து செய்தார்கள். அது ஏன்னா விடுதலை வந்துருச்சுல, அவனுக்கு தானே விடுதலை. பெரியார் சொன்னார்ல, அது கையில் போயிருக்கு. பார்ப்பன வெள்ளைக்காரன் கையிலிருந்து பார்ப்பன கொள்ளைக்காரனுக்கு அதிகார மாற்றம் பெற்ற நாள். இப்போ திருப்பியும் காவி கார்ப்பரேட் என்று பேசுகிறோம். அவர் பார்ப்பான் பனியா என்று சொன்னார். ரெண்டும் ஒன்று தான். காவி கார்ப்பரேட்டும் ஒன்று தான், பார்ப்பன பனியாவும் ஒரே சொல் தான். ஒரு சொல் பல்மொழின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேணால் வைத்து கொள்ளலாம். அதை பெரியார் அடையாளம் காட்டி வைத்தார். ஆரம்ப காலங்களில் பிராமண சத்திரிய கூட்டு இருந்தது, இப்போது பிராமண வைசிய கூட்டாக மாறி இருக்கிறது என்று பேசுகிறார். அது மாறிடுச்சலாம். அந்த காலத்தில் ராஜா காலத்தில் வேணால் சத்திரிய கூட்டு பாப்பானோட, இப்போது பனியா கூட்டு தான் இருக்கிறது. தெளிவுபடுத்தி சொன்ன அவரை புரிந்து கொள்ளாத மடையர்கள். ஆனால் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, மக்கள் புரிந்து கொண்டார்கள். நான் கூட இந்த பயணத்தில் நாங்கள் போடாமல் விட்டுவிட்டதை பின்னால் வச்சோம், நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா என்று இளைஞர்களே உங்களுக்கு தெரியுமான்னு தலைப்பு. அதை தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் விடுதலை இருந்தபோது ஒவ்வொரு நாளும் கட்டம் கட்டி மேலே எழுதுவார், இது தெரியுமா என்று ஒவ்வொன்றாக. அதில் சில சொற்களை மட்டும் சொல்லிடுறேனே. முதல்ல காந்தி, அது காந்தியை பற்றி சொல்ல வேண்டாம், அப்புறம் பேசுவோம் அவரை பற்றி. அதையும் சொல்லலாம், காந்தியும் சொல்லலாம். காந்தியாரிடம் 1927 தஞ்சைக்கு வந்தபோது போய் பேசுகிறார்கள். இங்கே பார்ப்பனாத பிரச்சனை இவ்வளோ பெருசாக போது நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஏடி பன்னீர்செல்வம், உமாமகேஸ்வரம் பிள்ளை எல்லாம் சந்தித்து பேசுகிறார்கள். அவர் சொல்கிறார், இல்லை பாப்பான்லாம் மாறிட்டான், நீங்கள் பழைய மாதிரிலாம் சொல்லாதீங்க. சென்ற முறை நான் வந்தபோது சீனிவாச ஐயங்கார் என்னை திண்ணையில் தான் தங்க வைத்திருந்தார். அங்கே தான் படுக்க வச்சுட்டார். யார் அகில இந்திய தலைவரை, தமிழ்நாட்டு தலைவர் வந்து திண்ணையில் படுக்க வச்சுட்டார். திண்ணையில் வச்சு சோறு போட்டு அனுப்பிவிட்டார். இந்த முறை நான் வந்தேன், என் மனைவி அடுக்களை வரைக்கும் சென்று வந்தார். தமிழ்நாட்டில் காந்தியில் அப்படி தான் மொழிபெயர்த்திருக்கிறான். சென்று வந்தால்னு எழுதுகிறாரு. அவர் சொல்லாமல் விட்டது 24 சுயமரியாதை இயக்கம் இல்லை, 25 வந்து விட்டது, 27 காந்தியை உள்ள விட்டார்கள். காந்திக்கு என்ட்ரி வாங்கி கொடுத்தாரா பெரியார்? நான் சொல்கிறேன், அவருக்கு அவர் தாண்டா என்ட்ரி வாங்கி கொடுத்தாரு. அப்படி இதில் வந்து போடுறான். கும்பகோணம் நகராட்சி 1935 ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அக்ரஹாரங்களில் எங்களுடைய மலங்களை எடுப்பதற்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது, பஞ்சமர்கள் வரக்கூடாது, அதற்கு சூத்திரர்களை நியமிக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். எவ்வளவு திமிர் இருந்திருக்கும் பாருங்கள். இந்த சூத்திர பயலுக்கு அது தெரியாது. அவன் அப்படி தீர்மானம் போட்டான். அது எப்படி காணாமல் போனது, அந்த நிறைவேறாமல் போனது, நடைமுறைக்கு வராமல் போனது என்று தெரியாது. எத்தனையோ அதை போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தோழர்கள். அப்போது நடந்ததெல்லாம் சூத்திரன் இப்போ அவர் வந்து ஒரு மனுசாஸ்திரம் ஒரு வரி எழுதி வச்சுருந்தானா. இந்த பெரியார் ஊராக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த முட்டாள் போய் சொல்லிகிட்டு இருக்கான் தான். அது அரசியல் சட்டத்தில் இதில் தீர்ப்புகளில், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கிறது. அது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்கு. இப்போ அண்மையில் கொடுத்தான் திருப்பத்தூர் ஒரு வழக்கு. திருமணமாகாமல் வைப்பாயிட்டியா வைத்திருந்தவர்களுக்கு சொத்து இருக்கு, உரிமை உண்டா இல்லையான்னு பிரச்சனை. அவள் டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணிட்டா இல்லைன்னா உச்சநீதிமன்றம் சொன்னான், இல்லைடா அவங்க சூத்திரனுங்க, சூத்திரனுக்கு மனைவி ஒன்று தான், வைப்பாட்டி ஒன்று தான், சொத்தில் பங்குண்டுன்ட்டான். இப்போ கொடுத்துருக்கான் தீர்ப்பு. 1980 ஆந்திராவில் ஒருத்தன் சன்னியாசியாக போயிட்டேன்னா சூத்திரன் சன்னியாசி ஆக முடியாதுன்னு தீர்ப்பு சொன்னான் உச்சநீதிமன்றம். நீ எப்படா சூத்திரன் சன்னியாசி ஆக முடியும்? ஒரு இளவு விட்டுட்டு வேண்டான்னு போனால் கூட விடமாட்டீங்களாடா நீங்கள், உங்கள் சட்டம் விடாதுங்கிறான். சட்டம் சொல்லவில்லை, சாஸ்திரத்தை சட்டமாக சொல்லுகிறார். இப்போ ஜிஆர் சாமிநாதன்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதால் தங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு பதவி நீக்குன்னா போய் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடணும். வாய்ப்பில்லை, அவன் பாப்பானா வேற பிறந்துட்டான். இதில் கூட இந்தி படிக்காமல் போய் என்ன ஆயிற்று என்று பெரியார் அறிக்கையில் கேட்பார். பார்ப்பானாக பிறக்காமல் போய் வேணால் உனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாமே தவிர ஹிந்தி படிக்காமல் உனக்கு எங்கடா வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று கேள்வி கேட்பார். அதை போல தோழர்களே, இந்த வேளையில் நாம் மீண்டும் ஒரு முறை இளைஞர்களே, உங்களுக்கு தெரியுமாவ நாடு முழுதும் பரப்ப வேண்டும். என்ன நிலையில் இருந்தோம் தெரிஞ்சாதானே தெரியும்.
வரலாறு பேசுவோம்னு நாம் ஒன்று போட்டிருந்தோம். இதில் வந்த வழி தெரிந்தால்தானே செல்ல வேண்டிய வழியை நாம் முடிவெடுக்க முடியும். நாம் அவமானங்கள், சந்தித்த அவமானங்கள், பெற்றது படிக்க முடியல என்பது தானே. ஆங்கிலேயன் மிக சரியாக தெரிந்து வைத்திருந்தார். 35 ஒரு கட்டத்தில் எங்கே அது லண்டனில் பேசுகிறார் சர்ச்சில், இந்தியாவுக்கு மட்டும் டொமினியன் ஸ்டேட்டஸ் தராதங்கிறார். ஆஸ்திரேலியா, கனடாவுக்கு, கென்யாவுக்கெல்லாம் தரப்போகிறான். அவர் ஒரு சொற்பொழிவு சொல்கிறார், தராத. ஏனென்றால் இது விடுதலை போராட்டமெல்லாம் அங்கே நடப்பது. அது பிரிட்டிஷ் என்ற இடத்தில் பார்ப்பனர்களை உட்கார வைக்க காந்தி செய்கிற சதி முயற்சி அதுன்னு அவன் பேசுகிறார். அங்கிருந்துட்டு அவருக்கு தெரியுது சர்ச்சிலுக்கு, டு சப்ஸ்டியூட் த பிராமின்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் என்று அவர் பேசுகிறார். அதை விட வியப்பு என்னென்னா, அடுத்த மாதமே கடந்த மாதம் இங்கிலாந்தில் சர்ச்சில் கூட பேசியிருக்கிறார்னு பெரியார் பேசியிருக்கார். அவர் உலக விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எத்தனை புத்தகங்களை மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார். அவரை உன்னெல்லாம் அறிவாளியாக்குன்னு எவ்வளவு முயற்சி பண்ணவரை போய் மிக சாதாரணமாக புரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் அறிவு வேணும் என்று சொல்வதைப் போலத்தான் தோழர்களே, இப்போது ஒரு வாய்ப்பு, மீண்டும் பெரியாரை படிப்பதற்கான வாய்ப்பு ஒவ்வொருத்தராக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு முறை மாப்போசி வாய்ப்பு கொடுத்தாரு, ஆதித்யநாத் கொடுத்தாரு, குணா கொடுத்தாரு, ரவிக்குமார் கொடுத்தாரு. இப்போ ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு வர்றான். திருப்பி படிக்கிறதுக்கு இளைஞர்களை தூண்டுகிறாரு. இளைஞர்களை இப்போ தான் தேடுறான். அதுக்கு முந்தைய அவன் என்னவோ பண்ணிட்டு தேடி தேடி படிக்கிறார்கள். என்னடா அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு என்று இவ்வளவு தெளிவாக ஒரு சமுதாய பார்வை. டயக்னிசிஸ் தான் பாதி மருத்துவம் என்று சொல்லுவார்கள். சரியாக நோயை கண்டறிந்தால் அதுதான் நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவருக்கு அடையாளம். பெரியார் நோயை சரியாக கண்டெடுத்தார். இந்தியாவுக்கான நோய் இது தாண்டா முதல் நோய், இதை தீர்த்தாதான் மற்ற எதுவுமே என்பதாக அவர் புரிந்து கொண்டார். ஜாதி ஒழிப்பில் கவனம் செலுத்தினார். ஜாதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேசினார். அதற்கப்புறம் இதை கொண்டு வந்தால் நிலைநாட்டுவதற்கு இந்தியாவோடு இருந்தால் ஆகாது, நாம் தனியாக இருந்தால் மட்டும்தான் இதை நிலைநாட்ட முடியும் என்று கருதினார். தனித்தமிழ்நாடு பேசினார். எனவே இந்த புரிதலோடு பெரியாரை புரிந்து கொள்ள தவறியவர்கள் தான் தொடர்ந்து பேசுகிறார்கள். இந்த வேளையில் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிற வேண்டுகோள், தோழர்களே, நமக்கான போராட்டம் சங்கராச்சாரிகளை நோக்கியதாக இருக்கட்டும். சங்கர மடங்களை அம்பலப்படுத்துவதை முதல் வேளையாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்து பார்ப்பன பக்கம் பார்ப்போம். முதல்ல சங்கராச்சாரிகளை கவனிப்போம். அது இப்போது தேவையாக இருக்கிறது. முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம், அவ்வளோதான். சங்கராச்சாரியனுடைய அவன் எத்தனை எழுதியிருக்கலாம், வரிசையை துண்டு கொடுக்குறோம், செய்திகளை கொடுக்குறோம். நீங்கள் அதை பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அவனை பற்றி நீ என்னடா பேசுகிறேன்னு சொல்லட்டும், இவனுங்க சொல்லட்டும். படிப்பதற்கு கூடாதுங்கிறான், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறான், அவனையெல்லாம் பேச மாட்டானா இவன். எனவே தோழர்களே, நேரம் அதிகமாக திருப்பி சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த செய்திகளை நீங்கள் சொல்வதற்கு காரணம், பெரியார் என்ற நம்முடைய தலைவரை மகிமைப்படுத்த அல்ல. பைபிளில் சொல்லுவான், என்னை மகிமைப்படுத்தவனுக்கே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். அந்த மாதிரிலாம் பெரியார் நினச்சதில்லை. அவரை மகிமைப்படுத்தினா கோச்சுக்குவார். துண்டறிக்கையில் கூட நாங்கள் போட்டிருந்தோம், என்னை மகான் என்று சொல்லி விடாதீர்கள். நான் சொல்கிறத யோசிக்காமல் பின்பற்றுவான். அடுத்து இன்னொருத்தம் சொன்னால் அதை கேட்டு போயிடுவான். என்னை அயோக்கியன் என்றே சொல்லுங்கள், அப்போதுதான் என்னென்ற ஒவ்வொரு சொல்லையும் உன்னிப்பாக கவனிப்பான். அப்போ தான் அவன் திருந்துவான். நான் திருந்த மாட்டான்னு சொன்ன பெரியார். யாராவது இப்படி எவனா சொல்லிருப்பானா, என்னை அயோக்கியன்னே சொல்லுங்கய்யா, மகான்லாம் சொல்லிடாதீங்க, என்னை சரியாக உள்வாங்கிக்க மாட்டான் என்று சொன்ன ஒரு தலைவரை நாம் ஒன்றும் அவரை பாராட்டி பெருமைப்படுத்துவதற்காக இதையெல்லாம் பேசவில்லை. அந்த தத்துவம் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் நம்மை மனிதராக நிலைநிறுத்துகிறது. மனிதர் இல்லை, நீங்கள் வர்ணமாக சொன்னால இப்போ அது அப்படி நிலைநிறுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. அதை எதிர்த்தாவது குரல் கொடுக்க முடிகிறது. எனவே நாம் பெரியாரை, பதற வைக்கிற பெரியாரை மீண்டும் தூக்கி பிடிப்போம். நாம் பிடித்து கொண்டிருக்கலாம், மற்றவர்களுக்கும் அதை புரிய செய்வோம். 2 செய்திகள் புரிய வேண்டியது. பெரியார் யார் என்பது ஒன்று, திராவிடம் என்றால் என்ன என்பது ஒன்று. 2 இந்த 2ஐயும் நாம் சரியாக புரிய வைத்து விட்டாலே அது பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பது நமக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தன்விளக்கமாக இருக்கிற தீர்மானம் என்ற அடிப்படையில் விரிவான தீர்மானங்கள் தான். சமூக மாற்றத்திற்கு வாழ்நாள் முழுதும் போராடியவர் பெரியார். சமூகத்தை அடிமைப்படுத்திய சக்திகளை சரியாக அடையாளம் கண்டார். ஜாதி வர்ணசார்ம கட்டமைப்பே தமிழர்களின் எதிரி என்ற முடிவுக்கு வந்தார். அதற்கான கருத்தியல்களை வழங்கிய பார்ப்பனியத்தையும் அதன் தலைமை பீடமான சங்கராச்சாரியர்களையும் கடுமையாக எதிர்த்தார்.
பெரியார் ஜாதியை ஒழிய வேண்டும் என்றார். சங்கராச்சாரிகள் பிறவியின் அடிப்படையில் பிராமண சூத்திர பேதத்தை நியாயப்படுத்தும் வர்ணாசிரமே நமக்கான தர்மம் என்றனர். பெரியார் தீண்டாமைக்கு எதிராக களமாடினார், வைக்கத்தில் போராடினார். சங்கராச்சாரிகள் தீண்டாமை தேவை, அது சேமகரமானது என்றார்கள். பெரியார் பெண்ணடிமை ஒழிய வேண்டும் என்றார். சங்கராச்சாரிகள் பெண்கள் ஆண்களுக்கு அடிமைப்படுவதே நமக்கான தர்மம் என்றார். வேலைக்கு போகும் பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், களவனை இழந்த பெண்கள் தரிசு நிலம் அவர்கள் பார்க்கக்கூடாதவர்கள், தீண்டப்படாதவர்கள், இதுவே நமது தர்மம் என்றார். பெரியார் தமிழை அறிவியல் மொழியாக்க விரும்பினார். இன்னும் காட்டுமிராண்டி மொழியாகவே இருக்கலாமா என்று கவலைப்பட்டார். திருக்குறள் மாநாடு நடத்தினார். குறள் நெறியே நமது மதம் என்றார். திருக்குறளை குறைந்த விலையில் அச்சிட்டு பரப்பினார். தமிழில் எழுத்துச் சீர்திருத்தம் செய்தார். ஆனால் சங்கராச்சாரிகள் சமஸ்கிருதமே நமக்கான மொழி என்றார்கள். அதுதான் தெய்வ பாஷை என்றார்கள். தமிழ் நீச பாஷை, உச்சி வேளை பூஜையின் போது தமிழில் பேச மாட்டோம் என்றார்கள். அப்படி பேசினால் மீண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படி கோயில் வழிபாட்டு மொழியாக சமஸ்கிருதம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றார்கள். தீக்குறளை சென்றோதோம் என்ற திருப்பாவையின் மொழிக்கு திருக்குறளை படிக்க மாட்டோம் என்று திருக்குறளை இழிவுபடுத்தினார்கள் சங்கராச்சாரி. பெரியார் அரசியல் சட்டத்தில் ஜாதிக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்றார். அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது காஞ்சி மூத்த சங்கராச்சாரி சந்திரேகர சரஸ்வதி அதை கடுமையாக எதிர்த்தார். பிராமணர்களின் தர்மங்களும் சாஸ்திரங்களுமே நமக்கான சட்டம், வேறு அரசியல் சட்டமே தேவையில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார். யாகம் உள்ளிட்ட வேத சடங்குகளை எதிர்த்து பார்ப்பனியத்திற்கு எதிராக மக்களை திரட்டினார் புத்தர். அந்த புத்த மார்க்கத்தை வீழ்த்தியவர் ஆதிசங்கரர். அதற்காகவே 4 திசைகளிலும் சங்கர மடங்களை அவர் நிறுவினார். மீண்டும் வேத காலத்தை உருவாக்க வேண்டும் என்பது சங்கராச்சாரியர்களின் லட்சியம். அதை தடுத்து நிறுத்த வாழ்நாள் முழுதும் போராடியவர் பெரியார். வேத காலத்தை மீண்டும் கட்டடைக்க இப்போது என்ன தேவைப்படுகிறது? இந்தியாவை அழித்து இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும். அதற்கு மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், பல்வேறு தேசிய அடையாளங்கள் தடையாக நிற்கின்றன. எனவே ஒற்றை ஆட்சியை நோக்கி பல்வேறு தேசிய இனங்களின் உரிமைகளை அழிக்கும் முயற்சியில் ஒன்றிய ஆட்சி துடிக்கிறது. ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து இந்தி பேசாத மாநிலங்கள் உட்பட பிற மாநிலங்களை தங்களுக்கு அடிமையாக்கி கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு தொகுதி மறுசீரமைப்பை பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறார்கள். மக்கள் பேசாத சமஸ்கிருதத்திற்கு ஏனைய மொழிகளை விட பல மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்குகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதமே நமது பண்பாடு என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த பண்பாட்டை திணிப்பதற்கு வழியமைத்து தருவதற்கு மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள். சூத்திரனுக்கு கல்வியை தராதே என்ற மனுதர்ம கொள்கைக்கு வலிமை சேர்க்க தமிழ்நாட்டில் கல்வி நிதியை முடக்குகிறார்கள். திட்டமிட்டு குலத்தொழிலுக்கு உயிரூட்ட விஸ்வகர்மா திட்டம் வருகிறது. மக்கள் ஜனநாயகத்திற்கும் அதை மறுக்கும் வேத பாரம்பரியத்திற்கும் நடக்கும் போராட்டம்தான் இப்போது நடக்கும் அரசியல். பெரியார் சங்கராச்சாரி போராட்டம் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் பெரியார் ஆழமாக விதைத்து சென்ற சிந்தனைகளை சீர்குலைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஆளுநர் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலேயே பெரியாரை எதிர்க்கிறார். அயோத்திராமன் கோயிலில் ராமன் சிலையை நிறுவ சூத்திரன் மோடிக்கு உரிமையில்லை என்று சங்கராச்சாரிகள் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். நிர்மலாக்கள் அந்த சங்கராச்சாரிகளை கண்டிக்கவில்லை. மாறாக சங்கராச்சாரிகளை எதிர்த்து களமாடிய பெரியாரை இழிவுபடுத்துகிறார். இதற்கு சில போலி தமிழ் தேசியவாதிகளும் தமிழனுக்கு துரோகம் அழைத்து பார்ப்பனியத்திற்கு விலை போகிறார்கள். இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பு என்பது சங்கராச்சாரியர்களின் பார்ப்பனிய நச்சுக்கருத்துக்கு உயிரூட்டும் முயற்சியே ஆகும். இந்த ஆபத்தை விளக்கியும் கண்டித்தும் சனாதனத்துக்கு உயிரூட்டும் சங்கராச்சாரிகள் போலி தமிழ் தேசியவாதிகளின் துணையோடு சனாதனத்துக்கு உயிரூட்டும் சங்கராச்சாரியர்களை கண்டித்து முதல் கட்டமாக வருகிற ஏப்ரல் 21ஆம் நாள் தமிழ்நாடு முழுவதும் சங்கராச்சாரிகளின் அயோக்கியத்தனங்களை கண்டித்து விளக்கி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இம்மாநாடு முடிவு செய்கிறது. அது பல கட்டங்களில் முதற்கட்டம்.
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான் ஒன்றிய ஆட்சியின் திணிப்புகள் மறுப்புகளுக்கு எதிராக கருத்தியல் போராட்டம் நடத்தி வருகிறது. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மெஜாரிட்டி எண்ணிக்கையை குறைத்து மைனாரிட்டி நிலைக்கு தள்ளியவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் நிதி உரிமைகளை பறிப்பதோடு ஆளுங்கட்சிக்கு கடுமையாக அரசியல் நெருக்கடிகளையும் பாஜக ஒன்றிய அரசு உருவாக்கி வருகிறது. 1967 முதல் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. கல்வி கட்டமைப்பில் இந்தியாவிற்கு வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தோல்வியடைந்த மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது மிரட்டி திணிக்கும் ஒன்றிய ஆட்சிக்கு பணிய மாட்டோம். நிதி தர மறுத்தாலும் மாநில அரசு அந்த நிதியை ஒதுக்கும். மும்மொழி கொள்கை, காவி கொள்கை, நாக்பூர் RSS கொள்கை என்று அறிவித்து விட்டார் தமிழக முதலமைச்சர். 40க்கும் மேற்பட்ட மாநில மொழிகளை இந்தி அழித்த வரலாற்றை முதலமைச்சர் சுட்டிக்காட்டிய நிலையில் இந்தி பேசும் உத்தரப்பிரதேச மாநில சட்டசபையில் இந்தி எதிர்ப்பு குரல் ஒலிக்க தொடங்கியிருப்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியே ஆகும். தொகுதி மறுசீரமைப்பு வர இருக்கும் சூழலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கடந்த கால கபட செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையோடு அதை தடுக்கும் முயற்சியில் தமிழக முதல்வர் இறங்கியுள்ளார். பல மாநிலங்களின் முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அவர்களின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளார்கள். இதன் வழியாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த முதலமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். முதல்வரின் இந்த மாநில உரிமை போராட்டங்களை பாராட்டி வரவேற்கிறோம். மாநிலத்தின் உரிமைக்கும் சுயமரியாதைக்குமான இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பு தமிழர்களும் துணை நிற்க வேண்டும் என்று இம்மாநாடு வேண்டுகோள் வைக்கிறது. இந்து கோயில்களை நிர்வகிப்பதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அண்மை காலமாக மக்களிடம் இந்து மத பரப்புரை செய்யும் துறையாகவே மாறி வருகிறது. பழனியில் உலக முருகன் மாநாட்டை நடத்தியது. இப்போது மகா சிவராத்திரி அறநிலையத்துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடியதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமைப்பட்டுக் கொள்கிறார். சிவராத்திரி போல் தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி விழாக்களையும் அடுத்தடுத்து கொண்டாட அறநிலையத்துறை திட்டமிட்டு உள்ளதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். மத உணர்வுகளை மக்களிடம் வளர்த்துவிடும் அறநிலையத்துறையின் இந்த செயல்பாடுகள் மதவாத சக்திகள் வேர்பிடிப்பதற்கு மட்டுமே பயன்படும் என்று சுட்டிக்காட்டுகிறோம். அறநிலையத்துறையின் எல்லை மீறும் செயல்களுக்கு இந்த மாநாடு தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது. அதேபோல் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை 24 பேருடன் அறநிலையத்துறை நிறுத்தி கொண்டு விட்டது. அர்ச்சகர் பதவிக்காக பயிற்சி பெற்றவர்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் உள்ள தடைகளை அகற்ற எந்த முயற்சியும் அறநிலையத்துறை எடுக்காமல் தாமதப்படுத்தி வருகிறது. எனவே நீதிமன்ற தடைகளை நீக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகமாகும் திட்டத்தை அடுத்தடுத்த கோயில்களில் விரைவுபடுத்த வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டு கிராமங்களில் ஜாதிய பாகுபாடுகள் தீவிரமாக பின்பற்றப்படுகின்றன. திராவிடர் விடுதலைக் கழக தோழர்கள் திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் நிலவும் தீண்டாமை வடிவங்களை நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையை தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்திடம் நேரில் வழங்கியுள்ளனர். தலித் மக்கள் வாழும் பகுதிகளில் ரேஷன் கடைகள் நடத்த தடை, முடிவெட்ட மறுப்பு, இரட்டை கோலை முறை, பைக்குகளில் செல்ல தடை போன்ற பல்வேறு வடிவங்களில் தீண்டாமை பின்பற்றப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக உயர்நீதிமன்றங்கள் ஜாதிக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கி வருவது பாராட்டி வரவேற்கத்தக்கதாகும். ஜாதி அடிப்படையில் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது, கோயில் திருவிழா விளம்பரங்களில் ஜாதி பெயர் போடக்கூடாது, ஜாதியை நிலைநிறுத்தும் போக்கு செயல்பாடுகள் அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாகும் என்று நீதிபதிகள் தீர்ப்புகளில் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தொலைக்காட்சியில் ஜாதி வரன் தேடும் விளம்பரங்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சி ஒளிபரப்பும் நாடகத் தொடர்கள், நிகழ்ச்சிகள், செய்திகளில் ஜாதி அடையாளம் இடம்பெறுவதில்லை. ஜாதி கலவர செய்திகளை ஒளிபரப்பும் போதும் கூட இரு பிரிவினருக்கிடையே என்று கூறி ஜாதி பெயரை கொடுப்பதை தவிர்க்கின்றனர். ஆனால் வரன் தேடும் விளம்பரங்களில் வெளிப்படையாகவே ஜாதி அடையாளம் பேசப்படுகிறது. இது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். தொலைக்காட்சி நிறுவனங்கள் இத்தகைய விளம்பரங்களை செய்தி ஒழுங்கு கருதி வெளியிடாமல் தவிர்க்க வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொள்கிறது. வன்கொடுமைகள் ஜாதியின் பெயரால் நடக்கும்போது காவல்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறது. ஆனாலும் தீண்டாமை அடிப்படையில் சிவில் உரிமைகள் மறுக்கப்படுவது தொடர்கிறது.
பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி கருதி இதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போகிறார்கள். தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் சமூக நல்லிணக்கம் பேணும் கிராமத்திற்கு 1 கோடி பரிசு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளதை வரவேற்கிறோம். அதுபோலவே தீண்டாமையை பின்பற்றும் கிராமங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்த தீண்டாமை அவலங்களை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு முழு வீச்சோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டு மக்களும் காலத்திற்கு ஒவ்வாத பாகுபாடுகளை நிலைநிறுத்தும் இந்த ஜாதி அடையாளத்தை கைவிட்டு சமூக மனிதர்களாக வாழ முன்வர வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் பார்ப்பன சொற்பொழிவாளர்களும் பிராமணர் மாநாடு போன்ற மாநாடுகளில் உரையாற்றுபவர்களும் முன்வைக்கும் பல வாதங்கள் அரசியல் சட்டம் தனது நோக்கமாக கொண்டுள்ள சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றுக்கு எதிராகவும் வன்கொடுமை தடுப்புச் சட்ட குற்ற வரையறைக்குள்ளும் வருவதாகவும் உள்ளன. அவ்வாறான உரைகள் ஆற்றப்படும் இடங்களிலேயே எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டும் என்று தோழர்களை, தமிழ்நாட்டு பார்ப்பனல்லாத மக்களை, குறிப்பாக இளைஞர்களை இம்மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தனி இடங்களில் அவ்வாறு பேசப்பட்டாலும் காணொளி வழியாக பொது வழியில் பரப்பப்படும் போது உரிய நிறுவனங்களில் ரிப்போர்ட் இடுமாறும், அதேவேளை காவல் நிலையங்கள் புகார் அளித்து ஒப்புகையை பெறுமாறும் இம்மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. பெரியார் மீதான ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்பியதற்காக புதிய தண்டனை சட்ட விதிகள் 192, 196, 352, 353 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சீமான், அண்ணாமலை, எச். ராஜா போன்ற பேர்வழிகள் மீது புகார் கொடுத்து 2 மாதங்கள் கடந்த நிலையிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. புகார் அளித்த தோழர்கள் சீமானையும் பிறரையும் உரிய காவல்துறை அதிகாரிகளையும் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிட்டு தனி வழக்குகளாக பிரைவேட் கம்ப்ளைண்ட் உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு இந்த மாநாடு தோழர்களை கேட்டுக்கொள்கிறது. நன்றி தோழர்களே.